கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள். நாம் தொடர்ந்து பேதுருவை குறித்து தியானித்து வருகிறோம். அவருடைய ஊழியத்தை குறித்து தியானித்தோம். அவர் மூலமாய் கர்த்தர் பேசின நிருபங்கள் மூலமாய் பேசின சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிற, சபை மக்களுக்கு பலனாய் இருக்கிற, சபையிலே ஆழமா அஸ்திபரம் படத்தக்கதாக அனுகுணமாய் இருக்கிற வேத வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக எழுதியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்படும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, இந்த வசனத்துல பேதுரு தான் யார் என்பதை நிரூபிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பன், அல்லேலூயா, எல்டர்ஸ். சபையில மூப்பர்கள் இருக்கிறார்கள். நல்ல ஊழியத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அவரை பற்றிய அறிவு, அவர் உபதேசத்தை குறித்த அறிவு, பிதாவை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியை குறித்த அறிவு, நியாய தீர்ப்பு, சுவிசேஷ அறிவித்தல், ஞானஸ்நானம் மற்றும் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவித்தல், பரிசுத்தத்திலே பூரணமாக கடவும் என்று சொன்னபடியாக அந்த எல்லா விதமான சத்தியங்களை கற்று அனுபவ ரீதியாக பலப்பட்டு இருக்கிற மூப்பரோடு கூட மூப்பர்கள் அவர்கள் தான் ஸ்டேஜுக்கு வருவாங்க. அல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் ஜீவிக்கிற, ஆண்டவருடைய வேதவசனத்துக்காய் காலத்தை நேரத்தை செலவழிக்கிறவர்கள், ஆண்டவர் ஊழியத்தை சுவிசேஷத்தை முன்னெடுத்து செல்கிறவர்கள், சபையில ரட்சிப்புக்கு நேராய் வழிநடத்துகிறவர்கள், அவர்கள் தான் அந்த மூப்பர் லிஸ்ட்ல வருவாங்க. அல்லேலூயா. அவர்கள் சபையை நடத்துவார்கள், ஜனங்களை நடத்துவார்கள். அப்ப நிறைய மூப்பர் பத்தியில நானும் ஒரு மூப்பன் தான் என்று இங்க பேதுரு தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலராலே விசேஷமா அழைக்கப்பட்ட பேதுரு, ஆண்டவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட பேதுரு இங்கே நிருபம் எழுதும் போது சபை மூப்பரோடு கூட நானும் ஒரு மூப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த பார்க்கிறோம், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாய் இருக்கிறேன். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நாள் வரைக்கும் இந்த எல்லா ரகசியமும் பேதுருவுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்து இணைந்து வாழ்ந்தவன் இந்த பேதுரு. அப்ப கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி நான் கண்ணார கண்டிருக்கிறேன். யோவான் சொல்லும் போது அந்த தேவனுடைய வார்த்தையை நான் தொட்டு பார்த்திருக்கிறேன், அதை நோக்கி பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறபடி இங்க பேதுரு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான், இனி வெளிப்படும் மகிமை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகங்களோடு தேவ தூதர்களோடு கூட கால சத்தத்தோடு கூட கடந்து வருகிற பொழுது நாமும் அவரை எதிர்கொண்டு போவோம் என்ற ஒரு மகிமை. அல்லேலூயா. நாம் அவர் பக்கமாய் சேர்த்துக் கொள்ளப்படுவோம். அவர் ராஜ்யத்திலே பங்குள்ளவராய் இருப்போம். 1000 வருட அரசாட்சியானாலும் சரி, நியாயத்திற்ப பரலோக ராஜ்யமானாலும் சரி, அந்த வெளிப்பட போற மகிமைக்கு பங்காளி நான் என்று சொல்லி பேதுரு அடித்து பேசுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல நிச்சயம் உண்டாயிற்று. ஒரு நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லி தன்னை ஒரு பெரிய பாவியாய் கருதின இந்த பேதுரு இன்றைக்கு சொல்லுகிறார், அவர் வெளிப்படும் மகிமைக்கு பங்காளி நான். நிச்சயமாக நான் அவரோடு கூட வெளிப்படுவேன். அவர் என்னை சேர்த்துக் கொள்வார், அவர் என்னை மர்வப்படுத்துவார், அவர் தேவதூதர் கூட்டத்தோடு கூட என்னை வைத்துக் கொள்வார் என்று சொல்லி, பரிசுத்தவான்களோடு என்னோடு வைத்துக் கொள்வார் என்று சொல்லி அவர் நம்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நான், எப்படிப்பட்ட நான்? மூப்பருக்கு உடன் மூப்பனும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும்,
இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, இவ்வளவு அனுபவத்தையும் இவ்வளவு நம்பிக்கையும் பெற்றிருக்கிற நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் சொன்ன புத்திமதி என்ன? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப இங்க மேய்ப்பர்கள், போதகர்கள், சபையை நடத்துகிறவர்கள், சபைக்கு மூப்பராய் இருக்கிறவர்களுக்கு இங்க ஒரு ஆலோசனையை பேதுரு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும். அப்ப சபையை மேய்த்து வருகிற பொழுது ரெண்டு விதமான காரியம் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். கட்டாயமாய் செய்யணுமே, கட்டாயமாய் சபை நடத்தணுமே, கட்டாயமாய் ஜனங்கள்கிட்ட பழகணுமே, கட்டாயமாய் ஜனங்களை கர்த்தருக்கு வழிநடத்தணுமே, இல்ல கட்டாயமாய் ஊழியத்தை விருத்திகளை செய்யணுமே என்று கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்ப சபையை எப்படி நடத்த வேணும்? கட்டாயமாய் செய்ய வேண்டியிருக்க, இது என் மேல் விழுந்த கடமை, இதை செய்ய வேண்டிய இழுத்து வண்டி போகக்கூடாது. அல்லேலூயா. தள்ளி 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 படைக்கூடாது. அது சோர்ந்து போயிருவாங்க. மனப்பூர்வமாய் சபை நடத்த வேண்டும். சபை மக்களை மனப்பூர்வமாய் நடத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாய் பார்க்கிறோம், அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடும். அவலட்சணமான ஆதாயம். சபையை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம், சபையை வைத்து மேன்மை அடையலாம், சபையை வைத்து நாம பெருமை அடையலாம் என்பதற்கு அவலட்சணமான ஆதாயத்துக்காக சபை நடத்தக்கூடாது. ஒருவேளை இவ்வளவு இன்கம் வரும், இன்னார் இவ்வளவு இன்கம் கொடுப்பார்கள், இவ்வளவு ஆஃபரிங் கிடைக்கும், அதனால் இவ்வளவு மேன்மை கிடைக்கும், அதனால் இந்த சபையை விடக்கூடாது, இந்த மந்தையை விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, உற்சாக மனதோடு செய்யணும். அல்லேலூயா. அப்ப வருகிற பணமெல்லாம், வருகிற ஆஃபரிங் எல்லாம் ஊழியத்துல சபைக்கு வெளியேயும் சுவிசேஷத்துக்கும் மற்ற ஜனங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். அதை நாம இச்சித்து எடுக்க கூடாது. அது அவலட்சணமான ஒரு ஆதாயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உற்சாக மனதோடு செய்ய வேண்டும். எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. சபை இருக்கிறது, சபையில மக்கள் இருக்கிறார்கள், ஊழியங்கள் இருக்கிறது, ஊழியம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இவையெல்லாம் கர்த்தருக்காக உற்சாகத்தோடு செய்யணும். ஒரு ஆதாயத்தை வச்சு செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செஞ்சா நம்ம ஊழியர் வளராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவராய் அல்ல, மந்தைக்கு மாதிரியாயும் கண்காணிப்பு செய்யுங்கள். சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்கள், ஒருவேளை மேய்ப்பர்கள், பாஸ்டர்ஸ், சபை நடத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். நிறைய ஆத்துமாக்கள் சேர்ந்து விட்டது. இப்ப சபையும் மக்களுமாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கர்த்தர்களுக்கு நல்ல சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சுதந்திரம். சபையை சந்திக்கலாம், ஜெபிக்கலாம், பேசலாம், ஃபங்க்ஷன்ல கலந்துகலாம், ஒருவரை நேசிக்கலாம், அன்பு பாராட்டலாம், எல்லாமே சபைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை எவ்விதமாய் செய்ய வேண்டும்? இந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறோம் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாக கண்காணிப்பு செய்யுங்கள். அப்ப எல்லா சுதந்திரம் இருக்கு. இது இருமாப்பா. எனக்கு கர்த்தர் இவ்வளவு ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார், என் சபை இவ்வளவு வளர்ந்திருக்கிறது, என் காங்கிரிகேஷன் கட்டடங்கள் நல்ல உயர்ந்திருக்கிறது என்று பெருமைப்பட்டு இருமாப்பாய் சபை நடத்தக்கூடாது. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, மந்தைக்கு மாதிரியாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள்.
மந்தைகளுக்கு மாதிரிகளாய் இருக்கணும். நம்முடைய ஜீவியம் எந்த அளவுக்கு நாம உற்சாகமா இருக்க எனக்கு தெரியாது, அல்லேலூயா. ஆனா மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். நம்மளை பார்த்து அவங்க ஆண்டவரை பின்பற்றணும். நாம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அவங்க பின்பற்றுவாங்க. இல்ல நாம என்னெல்லாம் கை கொள்றோமோ அதெல்லாம் அவங்க கை கொள்ளணும். நாம வித்தியாசமாகவும் அவங்க வித்தியாசமும் நடத்தலாம் நினைக்கவே கூடாது, அல்லேலூயா. நாம எப்படி சிந்திக்கிறோமோ, நாம எப்படி செயல்படுகிறோமோ, நாம எப்படி கர்த்தரை துதிக்கிறோமோ, ஆராதிக்கிறோமோ, நாம எப்படி ஊழியம் செய்கிறோமோ எல்லாத்தையும் நம்மளை பார்த்தே செய்வாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நல்ல ஊழியம் கொடுத்துட்டு நாம ஊதாரியா இருக்கலாம்னு ஒரு ஊழியக்காரன் நினைக்க கூடாது. அப்படி நினைக்க எல்லாம் ஊதாரி ஆயிரும், அல்லேலூயா. அங்கேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, மந்தைக்கு மாதிரி நாம் கண்காணிப்பு செய்யுங்கள். நாம் ஒரு மாடல் லைஃப், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல அர்ப்பணிக்கப்பட்டவர் தான் கர்த்தர் ஊழியத்தை செய்ய முடியும். கர்த்தருக்குள்ள இருக்க வேண்டும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். இதனால பிசாசான கர்த்தரை விட்டு நம்மளை விலைக்கு மாம்சத்துக்குள்ள இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் உண்டு. ஆனால் அந்த பிசாசு அப்படிப்பட்ட அந்தகார கிரியை நடப்பிக்கிற அசுத்தாவே தீயாவே அதை கடிந்து கட்டி சுட்டரித்து சாம்பலாக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய மாதிரியை பின்பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அதைத்தான் ஜனங்கள் பார்ப்பார்கள். அவருக்கு கண்காணிப்பு செய்யணும், கண்காணிப்பு இருக்க வேண்டும். யார் யார் எங்கெல்லாம் போறோம், என்னெல்லாம் செய்யறாங்க என்பதை குறித்த ஒரு கண்காணிப்போடு இருக்க வேண்டும். ஒரு வாரம் ஃபுல்லா போறோம், அடுத்த வாரம் வருவாங்கன்னு சொல்லி அல்ல, கண்காணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாராக. கண்காணிப்பு செய்ய வேண்டும். பவுல் சொல்றார், என்னை போல என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் துணிச்சலா சொல்றார். பேதுரு இந்த இடத்துல நான் மகிமைக்கு பங்காளியாக இருக்கிறேன் என்று தைரியமாக அறிக்கையிடுகிறார். நீங்க என்ன போல கிறிஸ்டினா மாறினீங்க என்று பவுல் அப்போஸ்தலன் அவர் அறிக்கை கொடுக்கிறார், அல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம இன்வால்வ்மெண்ட், ஆழமான அர்ப்பணிப்போடு கூட ஊழியம் செய்ய வேணும். மந்தைக்கு மாதிரியா இருக்கணும். அந்த மாதிரி சபையை நடத்தணும். இது மூப்பருக்கு சபையை நடத்துறவனுக்கு பேதுரு அவர் ஆலோசனை கொடுக்கிறார், புத்தி சொல்லுகிறார். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது மகிமுள்ள வாழாத கிரீடத்தை பெறுவீர்கள். அவை சபையை நடத்துகிற மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள் நாம சொல்லப்பட்ட புத்திமதிகளை கேட்டு நடந்தால் பிரதான மெய்ப்பராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள், அல்லேலூயா. இப்ப கிரீடம் இருக்கு, அந்த கிரீடம் வாடவே வாடாது, அல்லேலூயா. எப்பவுமே சூரியன் வாடினதாக இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை, அல்லேலூயா. சூரியனை பார்த்திருந்தா அது கனன்று கொண்டு எரிந்து கொண்டு இருக்கிறது, கனன்று கொண்டே இருக்கிறது. அது நேற்றை போலவே இன்று இருக்கிறது, இன்றைய போலவே நாளை இருக்கு. அதுபோல வாடாத கிரீடம், ஒரு துருப்பிடித்த கிரீடம் அல்ல, ஒரு தூசி படைந்த கிரீடம் அல்ல, ஒரு பழசா போன கிரீடம் அல்ல, வாடாத கிரீடம். அது எப்பொழுது என்னைக்கு பார்த்தாலும் அந்த கிரீடம் பலபலன்னா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி மூப்பருக்கு சபை நடத்துவதற்கு புத்திமதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இளைஞர்களை பார்த்து புத்தி சொல்லுகிறார், அல்லேலூயா. அந்த புத்தி என்னன்னா, அந்தப்படி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார், அல்லேலூயா. அப்ப பெருமையுள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எப்படி பெருமை தாழ்மை எப்படி கண்டுபிடிக்கிறது? மூப்பரோடு கூட மூப்பருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ ஊழியம் செய்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல், அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி புத்தி சொல்லுகிறார். அப்போ மூப்பருக்கு ஊழியக்காலுக்கு கீழ்ப்படியணும், சபையில் இருக்க ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படி, இணங்குதல். நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லக்கூடாது, ஈகோ ப்ராப்ளம் அங்க வரக்கூடாது, வரவே கூடாது. கௌரவம் அங்க பார்க்கவே கூடாது. சபையில ஒருவரை ஒருவர் தன்னிலும் கனவான்களாக மதிக்கணும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது.
நாம கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. கனம் பண்ண முந்திக் கொள்ளணும். நாம ஸ்தோத்திரம் பண்ணாதான் சிலவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. நாம உம்முன்னு இருந்தா அவங்களும் உம்மா இருப்பாங்க. என்னடா அது நம்மளை பார்த்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலையே நாம சொல்லுவோம். இப்ப பார்த்தா நாம தான் முதல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணல. நாம உம்முன்னு இருந்தா அவங்க உம்முன்னு இருப்பாங்க. அது ஒரு மகிழ்ச்சி அல்ல, ஒரு சந்தோஷம் அல்ல, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படுதல் அல்ல, ஒருவருக்கு ஒரு மனத்தாண்மை அல்ல. ஆகவே கனம் பண்ண முந்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நிறைய பேர் பேசாத ஊமைகளாக சில நேரத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை போட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டோம்னா அவங்க அப்படியே கொழுந்துருவாங்க. ஏன்னா அவங்க அதை நம்மகிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நாம அவங்ககிட்ட எதிர்பார்ப்போம். இடையில ஒரு கேப் கொழுந்துரும். அது பெரிய பிரச்சனை ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாராக. பெருமையோருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையோருக்கோ கிருபை அளிக்க. அப்ப மேற்கண்ட வசனத்தை நாம கடைபிடிச்சா அது தாழ்மை. அப்படி இல்லாமல் வித்தியாசமா இருந்தா அது பெருமை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற கால தேவன் உங்களை நிறுத்தும்படிக்கு அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். பலத்த கைக்குள்ள நாம அடங்கி இருக்கணும். இது இளைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு, வாலிப ஆண்கள் பெண்களுக்கு இங்கே பேதுருடைய புத்திமதி கடந்து வருகிறது. கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எதுக்குன்னா ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு சபைக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும். சபையின் காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து அன்பு செலுத்த வேண்டும். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தொடர்ந்து அன்பு செலுத்த வேண்டும். இடையில சத்துரு புகுந்து வந்து அப்படியே சிலம்ப அடிச்சு அப்படியே இருவருக்குள்ள தொடர்பை அறுத்து விட்டு அப்படியே போய்விடுகிறான். அப்படிப்பட்ட உறவுகள் கெடுகிற மாதிரி இருக்கு. தொடர்ந்து செய்கிறதுக்கு நமக்கு கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய கிரியை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏற்றுக்க தேவன் உங்களை நிறுத்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் படிப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரே ஜம்பா அகலக்கால் வைக்கக்கூடாது என்று சொல்வார்கள். படிப்படியாக தாழ்மையோடு கர்த்தருடைய பணி, அன்றாட பணிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆவிக்கிரஜத்துல ஆனா கூட படிச்சிருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள அக்கனா வரைக்கும் ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. அது பெரிய தவறு. படிப்படியாக கர்த்தருக்குள் நீங்கள் வளருகிற பொழுது ஏற்ற வேளை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கொஞ்சமாய் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நன்மை எல்லாம், ஒரு சராசரி மனிதன் பெறக்கூடிய எல்லா நன்மையை விட அதிகமான நன்மையை கர்த்தர் கொடுப்பதற்கு ஆவலாய் இருக்கிறார். உங்கள் ஜெபத்துக்கு விடை கொடுக்க ஆவலாய் இருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு கர்த்தர் ஆவலாய் இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள நீங்க அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறார். அப்படின்னா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப நிறைய கவலைகள், மனிதனுக்கு கவலைகள் இருக்கிறது. ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய ஜீவியத்துல நிறைய கவலைகள். நல்ல படிக்க ஞானம் வேண்டும், பொருளாதார வசதி வேண்டும், ஏற்ற வேலை கிடைக்க வேண்டும், ஏற்ற திருமணம் நடக்க வேண்டும், ஏற்ற வேலை பிள்ளைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும், நல்ல கல்வி ஞானத்தை கொடுக்க வேண்டும், நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தை கொடுக்க வேண்டும், அவருடைய எதிர்கால வாழ்க்கை அவளுக்கு நல்ல திருமணம் நடத்தி வைக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் இந்த மாதிரி படிப்படியான காரியத்துல உலகத்துல இது கொஞ்சம் காலதாமதம் ஆகிற பொழுது கவலைகள் வருகிறது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறானபடினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவர் மேல உங்க கவலையெல்லாம் வச்சிருங்க. அவர் உங்களுக்கு ஏற்ற காலத்துல உங்களை உயர்த்தி விடுவார். உங்களுக்கு எந்த ஸ்தானத்துல கொண்டு வைக்கணுமோ அந்த ஸ்தானத்துல கர்த்தர் வைத்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளிய பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்காமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தி உள்ளவராய் இருக்கணும். அல்லேலூயா. உண்மைய பொய்யினும் பொய்ய உண்மையினும் நாம நம்பக்கூடாது. அல்லேலூயா. தெளிந்த புத்தி, உள்ளதை உள்ளதென்று இல்லாத இல்லதென்று கற்றுக்கொள்ள வேண்டும். அறியாத காரியத்துல அமைதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அறியாத காரியத்துல அமைதியா இருக்கணும். இப்ப வேதத்துல ஒருவர் பேசும் பொழுது ஆங்கில மொழி ஒரு 1500 வருஷம் தான் ஆயிருக்கு
அது நமக்கு உலகத்துக்கு தெரிய வருகிறது. அதுக்கு முன்னா ஆங்கில மொழியில் அது தமிழ் மொழி தான் தொன்மையானது என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. அவரு ஆண்டவருடைய விசுவாசிக்கிற ஒரு சகோதரன். அல்லேலூயா. ஆனா வேதத்துல பழைய ஏற்பாடு காலத்திலே தர்சு பட்டணம் என்று சொல்லி இங்கிலாந்து தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுதே பிசினஸ் நடக்கு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு மாத்திரமல்ல, வராதுக்கு முன்னும் அந்த தேசத்து ஜனங்கள், இங்கிலாந்து மக்கள் பலவிதமான பிசினஸ் பண்ணியிருக்கிறாங்க. அல்லேலூயா. வேதம் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேரு வியாபாரம் செய்கிறவர்கள். தர்சு பட்டணத்தார் வியாபாரிகள். இந்தியாவில் கூட வந்து கிழக்கந்திய கம்பெனி என்று சொல்லி வியாபாரத்துக்காய் வந்தது போல வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தெளிந்த புத்தி, எல்லா சரித்திரத்தை சரியாக படித்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இல்ல வாழ்க்கையின் ரகசியத்துல உண்மையை படிக்க வேண்டும். உண்மை இல்லாததை உண்மை இல்லை என்றும் உண்மையானதை உண்மை என்றும் நாம் உறக்க சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்ப தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். அந்த வேத வசன ஞானத்தோடு உலக சரித்திரத்தை நாம் எல்லாம் கற்று வாழ்க்கை நெறிகளை கற்று இவ்விதமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும். தெரிந்த புத்தி. ஒழுங்காய் கற்று ஒழுங்காய் பேசணும். ஒழுங்கில்லாதவரை கற்று ஒழுங்கில்லாத பேசக்கூடாது. உள்ளதை உள்ளதென்று பேசணும், இல்லாத இல்லதென்று பேசக்கூடாது. ஒரு உள்ளத இல்லாத போலவும் இல்லாத இருக்கிறது போலவும் கப்சா விட்டா எல்லாரும் வெறுப்பார்கள். அந்த ஜபம் அது தெளிந்த புத்தி இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனில் உங்கள் எதிராளிய பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எமனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விழிப்பா இருக்க வேண்டும். ஜீவியத்துல விழித்திருங்கள், விழிப்பா இருங்கள். அப்ப ஜீவித்த அதிக நேரம் விழித்திருக்க வேண்டும். அதிக நேரம் தூக்கத்தில் அல்ல. 1/3 குறைவாகத்தான் தூங்கணும். 24 மணி நேரம் இருக்கு. 3 குறைவாகத்தான் தூங்க வேண்டும். அல்லேலூயா. 2 மேல விழித்திருக்க வேண்டும். விழித்திருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை சிறப்பாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை கை கொண்டு வசனத்தை மீறாதபடிக்கு ஜெப ஜீவியத்தோடு ஆராதனை ஒழுங்கோடு கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சிறப்பாக செலவழிக்க வேண்டும். நிறைய பேர் ரட்சிக்கப்படாதவங்க அவங்க நேரத்தை நடந்து செலவழிக்கிறார்கள், இல்ல ஊர் சுற்றி செலவழிக்கிறார்கள், இல்ல ஏதோ செய்து அவர்கள் எப்படி நேரத்தை செலவழிக்கிறார் என்று பார்த்தால் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இல்லாமோ நேரத்தை செலவழித்தாங்க. ஆனா நமக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. நாம நேரத்தை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை கடைபிடித்துக் கொண்டே நேரத்தை செலவழிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஏனில் உங்கள் எதிராளிய பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல எமனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கர்ஜிக்கிற சிங்கம் உங்க எதிராளியாக பிசாசானவன். அப்ப நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான். அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு தீய ஆவி, அவன் சாத்தான். சாத்தானு கீழே பிசாசுகளும் பேய்களும் அசுத்தாவிலும் தீய ஆவிகளும் ஒரு பெரிய கும்பல், ஒரு பெரிய அதோ சாத்தானின் ராஜ்யம். அந்த திரைமறைவில் நம்ம கண்ணுக்கு தெரியாத வகையில அவைகள் கூடி மீட்டிங் போட்டு யாரை எப்படி கெடுக்கலாம் என்று வகை தேடி சுற்றிட்டே இருக்கிறான். அப்ப நாம தெரிந்த புத்தியுள்ளாய் விழித்திருக்க வேண்டும். அப்ப இங்க அதுக்கு முந்தைய வருஷத்துல தெளிந்த புத்திர செபித்துக் கொண்டு உறுதியாய் செபிக்க வேண்டும். அல்லேலூயா. 7 உபதேசத்துல உறுதியாய் செபிக்க வேண்டும். அது ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை கடைபிடிக்கணும். எப்ப ஸ்தோத்திரம் பண்ணி விழிப்பா ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஜெப கூட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கணும். ஜெபத்துல பங்கு பெற்றுக் கொண்டே இருக்கணும். கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா ஜெபம் மாத்திரம்தான் பிசாச உடனடியாக அடிக்கிற ஒரு ஆயுதம் ஜெபம். அல்லேலூயா. ஏன்னா உங்க ஆவியாத்மா சரீரத்துக்குள்ள உங்கள் இருதயத்து மூலமா அவன் வெளிப்படுவான். ஆண்டவர் சொல்றாரு, இதயத்திலிருந்து தூசணமான காரியம் புறப்பட்டது. அப்படி தூசணம் அதான் தீட்டு. அல்லேலூயா. அந்த தீட்டு எப்போ போவோம்? நீ பரிசுத்தமான வார்த்தை வேதவசனத்தை கை கொண்டு
வேதவசனத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அந்த தீய ஊற்று அடைக்கப்படுகிறது. அவன் அப்படியே ஒளிஞ்சு போவான். அல்லேலூயா. அப்ப ஜெபம், கொஞ்சம் ஜெபிக்கிறவன் கொஞ்சம் பிசாசு அடிக்கிறான். நிறைய ஜெபிக்கிறவங்க நிறைய அடி அடிச்சிருந்தாங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதாவது பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜெபிக்க வேண்டும். குறைய ஜெபிப்பது குறைய வல்லமை, நிறைய ஜெபிப்பது நிறைய வல்லமை. அல்லேலூயா. அப்ப பிசாசு அடிக்கக்கூடிய அளவுக்கு ஆலோசனை கொடுத்து, நம்ம குடும்பத்தில் யாருக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து கொண்டு அப்படி ஜெபிக்க வேண்டும். அப்பதான் சாத்தானை அடிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் நம்மளை விழுங்க பார்ப்பான். எப்ப விழுங்க பார்ப்பான்? தொடர்ந்து ஜெபிக்காமே சுத்திட்டு இருந்தா அவன் நம்மளை ஈஸியா கேட்ச் பண்ணிடுவான். லேலுயா. கேட்ச் பண்ணி அவன் நடத்துவான். சில ஊர்ல சில ஆடு மாடுகள் நாய்கள் நடத்துகிறதை பார்க்கணும். ஏன்னா அந்த மேய்ப்பை ஆடு மாடு மேய்க்கிறோம், நாயை கூட்டு போனா அந்த நாயை நடத்திடும். லேலுயா. நாய் ஆடு மாடுகள் நடத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த தேசத்துல பார்க்கிறோம். அப்ப மனிதர்கள் பேய்கள் நடத்தினால் எப்படி இருக்கும்? அதான் ஜெபமற்ற ஜீவியம், அதான் சபைக்கு வராதவர்களுடைய ஜீவியம், அதான் ஆராதனை பங்கெடுக்காத ஜீவியம். அங்கே மற்ற ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரை சபையில ஆண்டவர் சபையை கனப்படுத்த தெரியாதவர்கள், அவர்கள் எல்லாம் பேய்கள் மேய்த்து கொண்டு போய்விடும். அல்லேலூயா. போன இடமெல்லாம் தோல்வி, போன இடமெல்லாம் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கும், பிறகு அடி மேல அடி விடும், அதை கொள்ளக்கூடிய அளவுக்கு அது துணிந்து விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வயதை சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப விசுவாசத்துல நாம பிசாசை எதிர்த்து நிக்கணும். விசுவாசம். வேண்டாத சிந்தனைகள் உங்க உள்ளத்துல வரும் பொழுது நாம பிசாசுக்கு எப்படி இருக்கணும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அவனை முறியடிக்க வேண்டும். அவனை சுட்டரித்து சாம்பலாக்க வேண்டும். அவன் டார்ச்சர் பண்ணுகிற போது அவன் டார்ச்சர் பண்ணி நம்மளை பாவத்துக்குள்ள தள்ளுறதுக்கு தான் டார்ச்சர் பண்றான். அப்ப அவனை எதிர்த்து நிற்கிறான். அவன் எதிர்த்துன்னா ஓடிடுவான், கொஞ்ச நேரம் கழிச்சு வருவான். அப்போ எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்க கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் நாம வேதவசனப்படி பரிசுத்தமா ஜீவித்துக் கொண்டு அவனை எதிர்க்க வேண்டும். அவனுடைய பாவத்தை நாம் செய்து கொண்டு அவனை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. அவன் பரிசுத்தமா இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லி சொல்லி நாம் பரிசுத்தமா இருந்து விசுவாசம் எதிர்க்க வேண்டும். உங்கள் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்ப பாடுகள், நிறைய பாடுகள் பிரச்சனை கொண்டு அங்கங்க சிக்கல்ல கொண்டு விட்டுருவான், இல்ல மன குழப்பத்துல கொண்டு விடுவான். டைரக்ட் அடி. சாத்தான் நேரடியா வந்தா மனக்குழப்பம், இல்ல மற்ற உறவினர் மூலமாக கணவன் மனைவியோ, மனைவிக்கு கணவனோ, பிள்ளைக்கு பெற்றோரோ, இல்ல உறவினருக்கோ, சகோதர சகோதரிக்குள்ளேயோ இப்படி நிறைய பாடுகள் இருக்கிறது. இதை சத்துரு எளிதாக ஒவ்வொரு பிரச்சனையாய் கொண்டு வந்து கொண்டிருப்பான். நாம ஒவ்வொரு பிரச்சனையாய் ஜெபித்து முறியடிக்கணும். அல்லேலூயா. அப்ப தெளிந்த புத்தி இருந்தாதான், விழித்து இருந்தாதான் எந்தெந்த பிரச்சனை எங்கிருந்து வருது, அவன் சிக்கலை கொண்டு மாட்டும் போது சிக்க அவிழ்த்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவருடைய துணை நமக்கு கண்டிப்பா தேவை. ஆண்டவர் துணை இல்லாம சிக்கலை அறுக்க முடியாது. அப்ப ஜெபமணி அதை ஒவ்வொன்றும் அறுத்து நாம சமாதத்தோடு ஆசீர்வாதத்தோடு வாழலாம். இதான் நேர்வழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல அந்த தேசாதிபதிகள் அவன் மேல் பொறாமை கொண்ட தேசாதிபதிகள் பொறாமைப்பட்டு அவனுக்கு விரோதமான கிரியைகளை செய்து அவனை சிங்கக்கடிகள் தள்ளின பொழுது அவர் பொறுமையாய் விசுவாசத்துல போய் நின்னார். அது ஒரு பெரிய பாடு. நாய்க்கு முன்னாலே நிற்க முடியல, சிங்கங்களுக்கு முன்பதாக தானியேல் பொறுமையாய் விசுவாசத்துல நின்னான். ஆனா கர்த்தர் பாதுகாத்தார். அந்த சிக்கல் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அவனை பகைத்தவர்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. பேதுரு ஒரு ஜெபத்தோட முடிக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள்ள நாம் மகிமை அடையும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்ட பரலோக பிதா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற இந்த பூமியில் இருக்கிற பாடுகள் எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இந்த உலகத்தை மேன்மையை காட்டிலும் மேலாக இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னொரு ஆசைகள், பலவிதமான ஆசைகளோடு கூட, இந்த நிறைவேறாத ஆசைகளோடு கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரர் அப்போஸ்தலர் பேதுரு அல்ல. பேதுருவை போல வளர்ச்சி அடைந்தவர்கள் இந்த உலக ஆசபாசத்துக்கும் மேம்பட்டவர்களாய் வர வேண்டும். அல்லேலூயா. நாங்களும் உலக ஆசபாசங்களுக்கும் மேம்பட்டவர்களாய் இருக்கணும். எல்லா மகிமையான காரியமா இருக்கும். அதுக்கு கீழே தான் மற்ற ஆசைகள் அடங்கி இருக்கணும், அடக்கி வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப கொஞ்ச காலம் பாடுகிற உங்களை சீர்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களை சீர்படுத்துகிறார். எப்படியெல்லாம் சீர்படுத்துறார்னா, திராட்சை செடியில கொடிகளாக நாம இருக்கிறோம். நல்ல கனி விடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். அந்த கிளையெல்லாம் வெட்டிடுவார். அப்போ ஒழுங்கா அந்த செடியிலிருந்து சாறுகள் கொடிகளுக்கு போக வேண்டும். கொடிகளுக்கு போய் அது உயிரடைந்து அது திராட்சை கனிகளை கொடுக்க வேண்டும். அப்ப இயேசுவோடு நாம இணைக்கப்பட்டால்தான் நாம கனி கொடுக்க முடியும். அவருடைய சாறு நமக்குள்ள வேணும். அவருடைய வேத வசனம், அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தாவி நமக்குள்ள வேணும். அப்பதான் நாம கனி கொடுக்க முடியும். சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார். நிலை நிறுத்துகிறார். இவ்வளவு காரியம் பண்றார். சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு, நிலை நிறுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கே மகிமை வல்லமையும் சதா காலங்களும் உண்டாயிருப்பதாக. ஆமென். உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று சாட்சி கொடுக்கும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானின் கையிலே கொடுத்து அனுப்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப விசுவாச, கர்த்தரை பற்றுகிற விசுவாச ஜீவியா, கர்த்தரை வருகைக்கான கிரியை எல்லாமே கிருபை என்று இங்கே பேதுரு சொல்லுகிறதை பாருங்க. இது ஒரு கிருபை. கர்த்தரை விசுவாசிப்பது ஒரு கிருபை. கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்பது ஒரு கிருபை. கர்த்தர் வருகைக்காய் காத்திருப்பது ஒரு கிருபை. அல்லேலூயா. இவையெல்லாம் சொல்லி சில்வானு என்ற ஒரு சீடன்ட்ட அவர் கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. பவுலுக்கு தீமோத்தேயு, தீத்துக்கு அந்த சீசர்கள் இருந்தது போல, உதவிக்காரர் இருந்தது போல, பேதுருடைய உதவிக்காரராக சில்வானு இருக்கிறார். அடுத்து மாற்கு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாற்கு கூடவே இருந்து மாற்கு எழுதின சுவிசேஷத்தை நமக்கு தந்த மாற்கு பேதுரு அவனை மகனே என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு அவர் ஒரு விதத்துல நல்ல விதமான ஒரு ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். உங்களோட கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் சபையோ. அல்லேலூயா. அப்போ பாபிலோன்ல ஒரு சபை இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஈராக் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்தாத், அதான் பாபிலோன். அல்லேலூயா. அந்த இடத்துலயும் அங்கே ஒரு சபையை பேதுரு மூலமாக மற்ற சீசர் மூலமாக உருவாக்கப்பட்டிருப்பதை இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அதுக்கு முன்பதாக எங்குள்ள சபைகள் அவன் எழுதுறாங்கன்னா, பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்கள், இவர்களுக்கு தான் இந்த உபதேசத்தை எழுதுறாரு. ஆனா பாபிலோன் சபையை குறித்த ஒரு குறிப்பு அங்க இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பாபிலோன் சொல்லும் போது இன்றைய காலகட்டத்தில் அங்க 10% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சீரியாவில் 10% கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஜோர்டான்ல 10% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். லெபனான்ல 40க்கு மேல கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த காலத்திலே ஊழியங்கள் நடைபெற்ற ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்விதமாக பேதுரு கர்த்தருடைய அனுபவத்தை கொண்டு, கர்த்தர் கொடுத்த ஊக்கத்தை கொண்டு, கர்த்தர் நடத்தின அந்த பரிசுத்தாய் நடத்துதலை பற்றி கொண்டு தேவ ஜனங்களை உருவாக்கி அவர்களை வளர்த்தெடுக்கிறதை பார்க்கிறோம். மற்றவர்களை கர்த்தருக்கு வளர்த்தெடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர் அந்த கிருபை தருவாராக. ஆமென், ஆமென்.